What's up guys, this is MQing. இந்த வீடியோல நம்ம கிட்ட Cubix Drift 3M Plus and Drift 2M இருக்கு. இது அன்பாக்ஸ் பண்ணி just நம்மளுடைய first impression and review பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First நம்ம Drift 2M கூட போய்டுவோம். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி இது CD உடைய 2x2 இருக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மேக்னடைஸ் பண்ணி இவங்க ரீசெல் பண்ணலாம் தோணுது. ஒரு அன்பாக்ஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். பாக்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட், கியூப் அண்ட் ஆக்சசரிஸ் பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சசரிஸ் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு கியூப் பேக் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு சால்விங் பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாக்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கியூப்ல உள்ள குட்டீஸ் இருக்குது. ஒன்று வந்து பேக் அண்ட் இன்னொன்று ஸ்டாண்டு. இப்போ கியூப் கிட்ட போவோம். கியூப் பார்க்குறதுக்கு எனக்கு அந்த சீடி ஷேட் மாதிரி தான் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். கொஞ்சம் லூப்லாம் வெளியே நிறையாவே இருக்குது. உங்களுக்கு கேமராவில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப ஓவர் லூப் பண்ண மாதிரி இருக்குது. ஒயிட் சைட்லேயும் இருக்குது, இந்த சைடில் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் கேமராவில் பெருசாக தெரியல. இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வைப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டர்ன் ஸ்டார்ட் பண்ணுவோம். கியூப் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. இது ஆப்வியஸ்லி சீயுடைய சீடி மாதிரி தான் எனக்கு வந்து சீடி கூட இல்லை, இது மோயுடைய மேலாங் 2x2 மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா உள்ள பிளாக் இன்டர்னல்ஸாக இருக்குது. பிளாக் இன்டர்னல்ஸ் மோயு மெய்லாங்கில் தான் இருந்திருக்கு. ஸோ இது மோயு மெய்லாங்குடைய ஒரு மேக்னடைஸ்டு வெர்ஷன் தான் நினைக்கிறேன். அதுதான் இவங்க வந்து ட்ரிஃப்ட் 2M ரீசெல் பண்ணுறாங்க. கார்னர் கட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, பர்ஃபெக்ட் 45 நல்லா ஆகுது. லைட்டாக ஸ்டக்கும் ஆகுது. கார்னர் கட்டிங் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்லை. பட் அல்காரிதம்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கார்னர் கட்டிங் எதுவும் அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகலை. நல்ல ஃபாஸ்ட்டாக நம்மளால சால்வ் பண்ண முடியுது. ஒரு 5 சால்வ்ஸ் பண்ணி பார்ப்போம். என்னுடைய நார்மல் சால்வ்ஸில் எந்த அளவுக்கு டிஃபர் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைவ் சால்வ்ஸ் பண்ணியிருக்கோம். என்னுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 6.4 வருது. நார்மலாக என்னோட காம்படிஷன் ஆவரேஜ் அண்ட் ஹோம் ஆவரேஜ் வந்து sub 5 4.5 அது மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கியூப்ல என்னுடைய ஃபர்ஸ்ட் 5 சால்வ்ஸே 6.46 வந்திருக்கு. ஒரு நார்மல் பிகினர் கியூபுக்கு இது பரவாயில்ல. இந்த கியூப் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, பிகினர் இப்போ தான் நான் கியூபிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஆர் ஒரு நான் மேக்னெட்டிக் கியூப் வச்சுருக்கேன், ஒரு மேக்னெட்டிக் கியூப் வேணும், பட் என்னுடைய பட்ஜெட் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கியூப் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த கியூபுடைய ப்ரைஸ் அதோடைய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 999 போட்டிருக்காங்க. பட் வெப்சைட்டில் வந்து 600 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 600 கொடுத்து இந்த கியூப் வாங்குறது ஒர்த்தா கேட்டிங்கன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் இல்லை. பிகாஸ் இன்னும் ஒரு 50 rupees ஆர் 100 rupees எக்ஸ்ட்ராவாக போட்டிங்கன்னா CMS 2x2 வரும். CMS 2x2 இதை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். பிகாஸ் வால்க் 2M வந்து உடைய ஃப்ளாக்ஷிப் 2x2. அந்த 2x2 கம்பேர் பண்ணும்போது CMS 2x2 ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா வால்க் 2x2வும் MS 2x2வும் ரெண்டுமே சிமிலர் கியூப்ஸ். வால்க் 2x2 கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், இது வெயிட் கம்மியாக இருக்கும். அண்ட் மேக்னெட் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் டிஃபராக இருக்கும். ரெண்டுமே ஃப்ளாக்ஷிப் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணும். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கியூப் வந்து ஒரு பேசிக் சீப் பட்ஜெட் கியூப் மாதிரி தான் இருக்குது. பட்ஜெட் கியூப்ல மேக்னடைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த கியூப் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கீங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் MS 2x2 போகலாம். இது வந்து என்னுடைய ஒப்பீனியன். மற்றபடி இந்த கியூப் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இல்லை. ரொம்ப பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் இது வாங்கலாம். இல்லை நான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ MS 2x2 இல்லைனா MGC 2x2 கூட நீங்கள் போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து Drift 3M Plusக்கு போகலாம். Drift 2M
2Mல இருந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே ஒரு ஸ்டாண்டு, ஒரு ஆக்சரிஸ் பாக்ஸ் அண்ட் கியூப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்சரிஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஃபேம்ப்ளெட் இருக்கும் அண்ட் ஸ்க்ரூ டிரைவர் அண்ட் அட்ஜஸ்டிங் டூல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸ்க்ரூ டிரைவர் எதுவுமே கொடுக்கல. வெறும் அந்த RS3Mல வர மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் அண்ட் அந்த கோர் கிட்ட வர அந்த ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்பேர் பார்ட் வந்துருக்கு. பவுச் அண்ட் சால்விங் மேனுவல் இருக்குது. இவ்வளோ தான் ஆக்சரிஸ் பாக்ஸில். இப்போ கியூப்கே போவோம். கியூபோட வெளியே பார்க்கும்போதே தெரியுது இது RS3M தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரிஃப்ட் 2Mல இருந்த மாதிரி தான் வெளியே ஃபுல்லாக லூபாக இருக்குது. இதையும் தொடச்சிடுவோம். இந்த பேக்ஸ் வந்து கியூப் உள்ளே போடுறதுக்காக கொடுக்கறது. நம்ம வந்து இதை கியூப் துடைக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஓகே, அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்க்கும்போது அப்படியே RS3M உரிச்சி ஏற்ற மாதிரி அப்படியே இருக்குது. கொஞ்சம் பிளாஸ்டிக் வந்து சீப் பிளாஸ்டிக் மாதிரி தெரியுது. பட் மேபி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அப்படி தான் இருக்குது. ஃபினிஷ் வந்து மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. பட் இதை யூஸ் பண்ண அப்படியே க்ளாஸியாக வெளியே மாறிடும். RS3Ms மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குது ஃபர்ஸ்ட் டர்ன்ஸ். ஓகே, தட்ஸ் குட். ஒரு லூப் பண்ணி செட்டப் பண்ணால் கியூப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஓவர் ஷூட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஓவர் லுக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணுக்கு ஈஸியாக தெரியுது. கேமராவில் கொஞ்சம் பளபளன்னு இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லூப் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் சென்டர் கேப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். RS3Mல இருக்கிற மாதிரி தான் இங்கே அந்த ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்க்ரூ தான் இருக்குது. இதில் மேக்லோ கிடையாது, வெறும் ஸ்ப்ரிங் மட்டும்தான். அவுட் ஆஃப் த பாக்ஸ் இந்த கியூப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதால எல்லா சென்டர் கேப்ஸையும் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரிங் செட்டிங்கை 3 or 4ல் வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். மேபி எல்லா சைடும் 3ல் வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்தா நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா சைடும் 3ல் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, 3ல் செட் பண்ணோன்னே கொஞ்சம் லாக்அப் இருக்குது. கார்னர் கட்டிங் இந்த செட்டிங்கில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, செமையாக லாக் ஆகுது. மேபி ஸ்க்ரூஸ் வந்து டெப்த் கொஞ்சம் உள்ளே இருக்கலாம். ஸ்ப்ரிங்கோடைய செட்டிங் 2 or 1ல் வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பிகாஸ் ஸ்க்ரூ வந்து ரொம்ப உள்ளே இருக்கிறதால கொஞ்சம் டைட்டாக இருக்குது. லாக்அப்ஸ் கொஞ்சம் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், லாக்அப் ஆகவே மாட்டுது. இந்த இடத்துல ரொம்ப டைட் ஆகுது. ஓகே, எல்லா சைடும் 1 செட்டிங்கில் வச்சுருக்கேன். இப்போது அதே மாதிரி தான் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஸ்க்ரூடைய செட்டிங்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக வச்சுருக்கிறதால நமக்கு லாக்அப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் கியூபு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. கார்னர் கட்டிங் சுத்தமாக நம்மளால் பண்ண முடியல. கியூபு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் செம ஸ்மூத்தாக இருக்குது. கியூபை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு அப்படியே அந்த RS3M ஃபீலிங் தான் வருது. இது RS3M ரீசெல் தான் நினைக்கிறேன். ட்ரிஃப்ட் 3M ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். ட்ரிஃப்ட் 3M வந்து மெய்லாங் 3C or 3M இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு கியூபுடைய மேக்னடைஸ்ட் வெர்ஷன். அண்ட் இது வந்து RS3M ரீசெல்டு வெர்ஷன் தான் நினைக்கிறேன் நான். இதில் ஒரு 5 சால்வ்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தராக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய ஒப்பீனியனை நான் கொடுக்குறேன்.
ஓகே 5 சால்வுமே நல்லா தான் போச்சு. பட் என்னுடைய இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தீங்கன்னா RS3M 2020 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. மேக்னெட் ஸ்ட்ரென்த் வீக்காக இருக்கு. அண்ட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இது லூப் பண்ணியிருக்கிறதால செம ஸ்மூத்தாக இருக்கு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கு, கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னதான் ஸ்க்ரூடைய டெப்த் உள்ள இருந்தாலும் ஸ்ப்ரிங் டென்ஷன்ஸ் வந்து கம்மியாக வச்சிருக்கேன், 1ல தான் வச்சிருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கஷ்டமா இருக்கு. லூப் பண்ணது ஒரு அட்வான்டேஜா இருக்கு RS3M கம்பேர் பண்ணும்போது. RS3M 2020 அவுட் ஆஃப் த பாக்ஸ் நிறைய பேருக்கு ட்ரையா வந்ததால அவங்க செட்டப் பண்ற மாதிரி இருந்தது. பட் இந்த கியூப் இன்டர்னலா ஆல்ரெடி வெயிட் ஒன் லூப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு திக்கா இல்லை, ஈஸியாக ஃப்ளோ ஆகுது. பட் சால்வ் பண்ணும்போது எனக்கு நிறைய லூஸாக இருந்ததால ஓவர் ஷூட் ஆன மாதிரி இருந்தது. அப்படி நான் ஆர் பண்ற இடத்துல R2கோ அது மாதிரி ஸ்பீடா பண்ற மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி ட்ரிஃப்ட் 3M நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து மெய்லாங் 3M உடைய மேக்னடைஸ்டு வெர்ஷன். அண்ட் இது வந்து RS3M உடைய ரீசெல்டு வெர்ஷன். இதுலேயே பார்த்தீங்கன்னா 3M ப்ரோ அண்ட் 3M ப்ரோ ப்ளஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் அது எந்தெந்த கியூப்ஸ்ன்னு சொல்லிட்டு தெரியல. இன்கேஸ் சான்ஸ் கிடைச்சதுன்னா அந்த கியூபையும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். இந்த கியூப் வாங்குறது வர்த்தா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிகினர்லேருந்து sub-30 சால்வர்ஸ் வரைக்கும் இது தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இதே பட்ஜெட்டில் RS3M 2020 இருக்குது. அது வாங்கலாமா இது வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய டிசிஷன் தான். எனக்கு என்னவோ RS3M 2020 பிளாஸ்டிக் கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி இருந்தது. இதில் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் இந்த கியூபுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் MRP 1099 போட்டிருக்காங்க, சைட்டில் 800 சொல்லிட்டு போட்டிருக்காங்க. RS3M அதே ப்ரைஸ் தான் வருதுன்னு நினைக்கிறேன், 700 to 800. நீங்கள் இந்த கியூப் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம், இல்லை RS3M 2020 வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் RS3M 2022 அதாவது சூப்பர் RS3M மேக்னெட்டிக் நீங்கள் வாங்கலாம். அது வந்து 900 to 1000 ப்ரைஸ் ரேஞ்சில் வரும். அந்த கியூபும் நல்லா தான் இருக்கும். லைட்டாக நீங்கள் செட்டப் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கியூப் வந்து வாங்கினது ஒர்த்தாக இருக்கும். இந்த கியூப்ஸோட எல்லா லிங்க்ஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவராலாக இந்த ரெண்டு கியூப்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மெய்லாங் 2x2 உடைய மேக்னடைஸ்ட் வெர்ஷன். இது வந்து RS3M 2020 உடைய ரீசெல்டு வெர்ஷன் தான். இது ஆல்மோஸ்ட் RS3M 2020 தான். இதில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ரெண்டு கியூப்ஸுமே நல்லா தான் இருக்குது. இந்த கியூப் வந்து எதர் பிகினர்ஸ் யாராவது வேறு வழி இல்லைன்றப்போ இந்த கியூப் வாங்கலாம். அப்படி இல்லை ஒரு பெட்டர் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் CMS 2x2 எடுத்துக்கலாம். இந்த கியூப் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இதோட ஒரு பெட்டர் ஆப்ஷன் சூப்பர் RS3M 2022 அதுக்கு போகலாம். இல்லைனா அதோட ஹையர் வெர்ஷன்ஸ் லைக் Huameng YS3M இருக்குது. இதே பட்ஜெட் லைனில் பார்த்தீங்கன்னா CMS 3x3 இருக்குது. அதுவும் உண்மையிலேயே நல்ல கியூப் தான். அண்ட் இன்கேஸ் இந்த கியூப்ஸை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.